ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே துறையிலேருந்து பாருங்க, ஆர்பிஎஃப்லேருந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ரயில்வே புரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ மொத்தமா வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் 2250 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபில் பண்ண போறாங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்க 10த் பாஸ் பண்ணவங்களும் எலிஜிபிள் தான். டிகிரி முடிச்சவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ்லயே வந்து எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான வயது, பதவி, ஸோ விண்ணப்பிக்கும் முறை எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ். உங்களுக்கு இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்ட்லருந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. இது வந்து பாருங்க ஆல் ஜோனல் ரயில்வேஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா, இத வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இமிடியேட்டா வந்து பார்த்தோன்னா, இத வந்து இந்த நோட்டீஸ வந்து பார்த்தோன்னா, எல்லா ஜோனல் ரயில்வேஸ்க்கும் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. என்னைக்கு வந்திருக்குன்னா வந்து பாருங்க 2 ஜனவரி அன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு இங்க சப்ஜெக்ட்லயே குடுத்துருக்காங்க பாருங்க. ரெக்ரூட்மென்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டரும், கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கும் வந்து பார்த்தோன்னா, இந்த ஆர்பிஎஃப்ல வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா 2250 வேக்கன்சி வந்திருக்கு. அதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபில்லிங் அப் வேக்கன்சி வந்து 2000 வேக்கன்சி வந்து கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கும், 250 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கும் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு 10% வந்து பார்த்தோன்னா, இடஒதுக்கீடு வந்து யாருக்கு இருக்குன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து குடுக்குறாங்க. அதே 15% வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விமன் கேட்டகரி பெண்களுக்குலாம் வந்து 15% வந்து பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஃபேஸ் 1ல வந்து உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2 வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். பிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஃபேஸ் 3ல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா, ரயில்வே புரொடக்ஷன் ஃபோர்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன ரீஜன்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இத வந்து ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க எல்லா ரீஜனுமே ஜோனல் வந்து இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா, சவுத் சைடு வந்து வரும். சதர்ன் ரயில்வேன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம தமிழ்நாடு வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போறாங்க. முதற்கட்டமா வந்து பார்த்தோன்னா, 2250 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து நோட்டீஸ் வந்து விட்டுட்டாங்க. ஸோ இங்க வந்து பாருங்க ஏஜ் லிமிட்டுமே இதுக்கு வந்து குடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனுமே சொல்லியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா, ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20 இருக்கணும். மேக்ஸிமம் 25 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாம ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அத நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். அடுத்து கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு வந்து பாருங்க 10த் மட்டும் நீங்க பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் 18 இருக்கணும். மேக்ஸிமம் 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜெனரல் கேட்டகரியா இருந்தா. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம இங்க வந்து பாருங்க ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அது வந்து பார்த்தோன்னா, எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கம்யூனிட்டினா வந்து பார்த்தோன்னா, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழ வருவீங்க. இவங்கலாம் வந்து பாருங்க 3 வருஷம் உங்களுக்கு அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அவங்களுக்குலாம் 28 வயசு வரைக்கும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தோன்னா, பிசிக்கல் மெஷர்மென்ட் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க இங்க குடுத்திருக்கிற மாரி யூஆர் ஓபிசியா இருக்கிறீங்கன்னா, நீங்க மேல் வந்து பாருங்க ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஃபீமேலா இருந்தா 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். செஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க அன்எக்ஸ்பேண்ட்ல வந்து 80 சென்டிமீட்டரும், ஸோ எக்ஸ்பேண்ட்ல வந்து பாருங்க 85 வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே மாரி எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தோன்னா, 160 வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஹைட் வந்து இருக்கணும். மேல் கேட்டகரி. ஃபீமேல் வந்து 152 வந்து இருந்தா போதும். அதே மாரி தான் உங்களுக்கு அன்எக்ஸ்பேண்ட், எக்ஸ்பேண்ட்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அதிலிருந்து உங்களுக்கு வந்து இதில வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸ் 1ல வந்து பார்த்தோன்னா, சிபிடி எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு இங்கேயே வந்து இதுக்கான பேட்டர்ன் வந்து குடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, தமிழ்லயே நீங்க வந்து எழுதிக்கலாம். நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ்லயே நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸ்மே வந்து பார்த்தோன்னா, நீங்க இப்ப டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, டிகிரி ரிலேட்டடா உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்கும். அதே நீங்க 10த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 10த்துக்கான சிலபஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட லாங்குவேஜ் பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ்லயே நீங்க வந்து எழுதிக்கலாம். ஸோ அது எல்லாமே இதில வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபேஸ் 2 பொறுத்தவரைக்கும் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிசிக்கல் மெஷர்மென்ட் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க இங்க குடுத்திருக்கிற மாரி இந்த இதில வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பாருங்க சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, மேல் கேட்டகரி, ஃபீமேலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாருங்க இங்க குடுத்திருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரன் பண்ற மாரி இருக்கும். ஸோ 7600 இருக்கும். 800 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கு வந்து இருக்கும். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ அதே மாரி தான் கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கும் இங்க தனியா குடுத்திருக்காங்க. இது வந்து நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இப்ப இருந்தே நீங்க வந்து இத பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு எக்ஸாமா இருக்கட்டும், அதே மாரி பிசிக்கல் மெஷர்மென்ட்லாம் வந்து பாருங்க, நீங்க வந்து ரன் பண்றதா இருக்கட்டும், அதே மாரி லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் வந்து இப்ப இருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 மந்த்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிரும். எல்லா ஜோனலுக்குமே வந்து இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ண சொல்ட்டாங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 2250 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த்துக்குள்ளார உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஸோ ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். இப்ப இருந்தே நீங்க வந்து பார்த்தோன்னா, இதுக்கு எக்ஸாம்க்கு என்னென்ன சிலபஸோ அதெல்லாம் நீங்க வந்து இப்ப இருந்தே பிரிப்பேர் பண்ணுங்க. அதே மாரி வந்து பிசிக்கலுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஃபிசிக்கலுமே வந்து கண்டிப்பா வந்து இந்த 1600 மீட்டர் அதே மாரி 800 மீட்டர்லாம் வந்து பார்த்தோன்னா, இந்த இந்த நிமிஷத்துக்குள்ளார நீங்க வந்து ஓடுற மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து இப்ப இருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நீங்க வந்து கிளியர் பண்ண முடியாது. அதெல்லாம் இதில வந்து கரெக்ட்டா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபேஸ் 3 வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்தோன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத இதில வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க இப்ப இருந்தே வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஸோ, அதனால இதெல்லாம் வந்து நீங்க கரெக்ட்டா வந்து பார்த்துக்கோங்க. இதில வந்து பாருங்க குவாலிஃபையிங் மார்க்ல இருந்து எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ, அதாவது பாருங்க ரிட்டன் எக்ஸாம் அப்ப உங்களுக்கு 120 மார்க் வந்து இருக்கும். அதில வந்து குவாலிஃபையிங் வந்து பாருங்க யூஆர் ஓபிசியா இருந்தா 42 எடுத்தா நீங்க குவாலிஃபை. அதே எஸ்சி, எஸ்டியா இருந்தா 36 எடுத்தா நீங்க குவாலிஃபை அப்படிங்கிறத வந்து இதில குடுத்துருக்காங்க. ஸோ, இது எல்லாமே நீங்க கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு இங்க தனியா குடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இந்த இதுக்கான நோட்டீஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ, வில்லிங்கா இருக்கிறவங்க இத வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்க இப்ப இருந்தே வந்து பிரிப்பேர் பண்ணீங்கன்னா தான் கண்டிப்பா வந்து நீங்க கிளியர் பண்ண முடியும். இதில 10த் குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கு. டிகிரி முடிச்சவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா, ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஒரு நல்ல சேலரில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ, பிசிக்கலுமே வந்து பார்த்தோன்னா, ரொம்ப உங்களுக்கு டீப்பாலாம் வந்து இருக்காது. ஸோ, இதில பிசிக்கல்ல பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ரன் பண்றது, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாம் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். ஈஸியா வந்து நீங்க கிளியர் பண்ணிறலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ, வில்லிங்கா இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தது இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிறலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலியமா வந்து அப்டேட் பண்றேன். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.